இந்திய சினிமாவிலேயே முதல் முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச லிங்கா திரைப்படத்தை 200 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து படத்துல ஏற்படுற எதிர்பாராத ஆபத்துகள், படத்தோடைய 100 கோடி இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதா இருக்கு. அதாவது இவ்ளோ குறுகிய நேரத்துல லிங்கா படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது படத்தை வந்து குறிச்ச நேரத்துல வெளியிடாம போறதுனால ஏற்படுற இழப்பு, இல்ல எதிர்பாராம ஏற்படுற இழப்பு, ஆக்சிடென்ட், இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களால ஏற்படுற இழப்பை எல்லாத்தையுமே ஈடு கட்டுறதுக்காக இந்த 200 கோடி இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அலையன்ஸ் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்து அந்த நிறுவனத்தோடைய மீடியா தலைவர் சுமந்த் சல்யன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே எதிர்பார்க்காத குறுகிய காலத்துல ரஜினியோடைய லிங்கா படம் உருவாயிருக்கு. இந்த அளவு பெரிய தொகைக்கு காப்பீடு செய்யப்பட்டிருக்கிற ஒரே இந்திய படம் லிங்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லிங்கா தொடர்ந்து இந்த மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வசூல்லையும் இந்த மாதிரியான சாதனையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.